ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்பதாக போனால் என்ன நடக்கும் என்கிறதான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கோணலான பாதைகள் அவைகள் செவ்வையாகும். ஏனென்று சொன்னால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவருடைய வழி நேர்வழி, அந்த வழியிலே தேவன் நம்மை நடத்துவார். இந்த பாதையை கோணலாய் மாற்றுவது யார் என்று சொன்னால் முதலாவது நாம் தான். தேவனுடைய சமூகத்திலே நாம் விசாரிக்காமல் நம்முடைய பாதையை நாமே கோணலாய் மாற்றிக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சர்ப்பத்தின் கிரியை. ஏசாயா 27வது அதிகாரம் 1வது வசனத்தில், லிவியாதான் என்கிற நீண்ட சர்ப்பம், அது கோணலான சர்ப்பம் என்று நாம் பார்க்கிறோம். சர்ப்பத்தின் கிரியை, ஆதாம் ஏவாளின் வாழ்க்கை செவ்வையாக இருந்தது, அந்த வாழ்க்கையை கோணலாய் மாற்றினது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சர்ப்பத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பாதைகளை கோணலாக மாற்றி விடுகிறது. அதனால் தேவன் நமக்கு முன்பதாக செல்ல நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் முன்பதாக செல்வதை காட்டிலும் தேவன் நமக்கு முன்பதாக சென்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக ஜெயமாக அமையும். ஸ்தோத்திரம். தேவன் தமது கடிதும் பெரிதும் பலத்ததுமான தம்முடைய பட்டயத்தினாலே அந்த சர்ப்பத்தை தண்டிப்பார். தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள், விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.